ஹலோ கோஸ்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓப் எவ்ரிபடி ஆர் ஃபைன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு 3 தரமான ஹாரர் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி 3 ஹாரர் ஸ்டோரி தான், அதுவும் ரியல் இன்சிடென்ட் ஹாரர் ஸ்டோரிஸ் தான். ஃபர்ஸ்ட் ஹாரர் ஸ்டோரிக்குள்ள போகலாமா? இந்த கதையோட நேம் த லாஸ்ட் பெஞ்ச் கேர்ள். இந்த கதை திவ்யான்னு சொல்லி எனக்கு ஷேர் பண்ணாங்க. அவங்க ஸ்கூல் லைஃப்பில் மறக்க முடியாத ஹாரர் இன்சிடென்ட் தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். திவ்யா ஸ்கூல் படிக்கும் போது ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதனால நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போகலான்னு ஸ்கூலுக்கும் சீக்கிரமாக போயிட்டாங்க. கிளாஸ் ரூம்குள்ளே போகிறாங்க. கிளாஸ் ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இருக்கிறதுனால பக்கத்து கிளாஸ் ரூமில் உட்காரலான்னு சொல்லி போகிறாங்க. பக்கத்து கிளாஸ் ரூமில் போகும்போதே அவங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு லாஸ்ட் பெஞ்சில் படுத்துட்டு இருக்கா. அதனால இவங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து இவங்க காம்படிஷனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு லாஸ்ட் பெஞ்சை திரும்பி பார்க்குறாங்க. அந்த பொண்ணு இன்னும் படுத்துட்டு தான் இருக்கா. சரி, அந்த பொண்ணுக்கிட்ட பேச போகலாமேன்னு சொல்லி லாஸ்ட் பெஞ்சில் உட்கார போகிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட திவ்யா பேசுகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு படுத்துட்டே தான் இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு திவ்யாவை பார்க்குறா. அப்போ திவ்யாவுக்கு அவளோட கண்ணு, மூக்கு, வாய் மட்டும் தான் தெரியுது. இந்த சைடு ஃபுல்லாகவே அவளோட முடியால் கவர் பண்ணியிருக்கா. அப்போ திவ்யா நீ காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கியா, உன்னோட பேர் என்னது அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு ஒன்றுமே சொல்ல கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னோட பேர் ஐஷா, அதை மட்டும் சொன்னான். திவ்யாவை யாரோ கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்தா திவ்யாவோட ஃப்ரெண்ட்ஸ். திவ்யாவும் புக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவளோட கிளாஸ் ரூமுக்கு போறா. போகும்போது ஐஷா கிட்ட பாய் சொல்லலான்னு சொல்லி திரும்பி பார்க்குறா. ஆனால் லாஸ்ட் பெஞ்சில் ஐஷா காணும். திவ்யா கிளாஸ் ரூமுக்கு போகிறா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் இதெல்லாம் ஷேர் பண்ணுறா. நான் ஒரு பொண்ணை மீட் பண்ணேன், எனக்கு முன்னாடி சீக்கிரமாக வந்துட்டா. நானும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு சீக்கிரமாக வந்துட்டேன், காம்படிஷனுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இதெல்லாம் சொல்லும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, உங்க கூட யாரும் உட்காந்துட்டு இருந்தாங்களா? நான் உன்னை கூப்பிடும் போது உங்க கூட யாருமே இல்லை, நீ மட்டும்தான் தனியாக பேக் பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்த. அது மட்டும் இல்லாமல் நீ யார் கூட பேசுகிற மாதிரிலாம் எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திவ்யாவோட ஃபேஸ் எல்லாமே சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திவ்யா சொல்றா, இல்ல பக்கத்து கிளாஸ் ரூம்ல ஐஷான்னு ஒரு பொண்ணு இருந்தா, அவ எனக்கு முன்னாடி சீக்கிரமா வந்துட்டா அப்படின்னு சொல்லி திவ்யா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் அவங்க கிளாஸ் டீச்சரும் கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க கிளாஸ் டீச்சர் திவ்யாவை தனியா வெளியே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, நீ யார் பேர் சொன்ன? பக்கத்து கிளாஸ் ரூம்ல யாரோ ஒருத்தவங்க பேர் சொன்னீங்க, யாரு அப்படின்னு கேட்கும்போது திவ்யா அந்த பேரை கிளாஸ் மேம் கிட்ட சொல்றா. மேம், நான் ஐஷான்னு சொல்லி பக்கத்து கிளாஸ் ரூம்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு சீக்கிரமாவே வந்துட்டேன். எனக்கு முன்னாடியே பக்கத்து கிளாஸ் ரூம்ல ஒரு பொண்ணு படுத்துட்டு இருந்தா. அவகிட்ட பேசும்போது அவளோட பேரை மட்டும் ஐஷான்னு சொன்னா. நான் திரும்பி பார்க்கும் போது அவ காணோம். நானும் கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டேன். அதை கேட்கும் போது அவங்க கிளாஸ் ரூம் டீச்சரோட ஃபேஸும் மாற ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க டீச்சர் சொல்றாங்க, நான் சொல்ற விஷயத்த நீ யாருக்கிட்டுமே சொல்லக்கூடாது. நீ சொல்ற ஐஷா 2 வருஷம் முன்னாடி கிளாஸ் ரூம்ல, அதுவும் பேக் பெஞ்ச்ல ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டா. அவ ஸ்கூல் படிக்கும் போதுதான் அவதான் ஸ்கூலுக்கு சீக்கிரமா ஃபர்ஸ்டா வருவா. நீ இன்னும் 6 மாசத்துக்கு அப்புறம் 12th முடிஞ்சிடும், நீங்க காலேஜ் போயிடுவீங்க. ஆனா திரும்ப வேற பேட்ச் இந்த கிளாஸ்க்கு வருவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா யாருமே இந்த ஸ்கூல்ல படிக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த கிளாஸ் மேம் திவ்யா கிட்ட சொல்றாங்க. இந்த பயத்தினால திவ்யாவும் இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்ல கிடையாது, இன்க்ளூடிங் அவங்க அம்மா அப்பா கிட்ட கூட சொல்ல கிடையாது. திவ்யா எப்பெல்லாம் அவ கிளாஸ் ரூமுக்கு போறாளோ அந்த பக்கத்து கிளாஸ் ரூமை தெரியாம கூட திரும்பி பார்க்க மாட்டா. ஆனா நிறைய வாட்டி திவ்யாவை யாரோ அந்த கிளாஸ் ரூம்ல கூப்பிடுற மாதிரி அவளுக்கு ஒரு உணர்வு இருக்கும். ஆனாலும் அந்த கிளாஸ் ரூமை அவள் திரும்பி பார்க்கவே மாட்டா. இதெல்லாம் முடிஞ்சு அவ காலேஜ் போயிட்டுக்கு அப்புறம் தான் அவள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த விஷயத்த கால் பண்ணி சொல்லியிருக்கா. அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லியிருக்கா. அது வரைக்கும் இந்த விஷயத்த திவ்யா தனியாவே வச்சிருந்தா. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாரர் ஸ்டோரி. செகண்ட் ஹாரர் ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த ஸ்டோரியோட நேம் ரூம் நம்பர் 111. இந்த கதையில ஒரு ஃபேமிலி கொடைக்கானலுக்கு ட்ரிப் போலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல ரூமும் புக் பண்ணிட்டாங்க.
நெக்ஸ்ட் டே அவங்க பிளான் பண்ண மாதிரி கொடைக்கானலுக்கும் வந்தாச்சு. நிறைய இடம் சுற்றி பார்த்துட்டு அந்த ஆன்லைனில் புக் பண்ண ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்துட்டு நல்லபடியாக சாப்பிட்றாங்க, நல்லபடியாக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நல்லபடியாக தான் தூங்குறாங்க. ஆஃப்டர் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சவுண்டு கேட்குது, அதுவும் பக்கத்து ரூமில். இவங்க ரூம் நம்பர் 112. ஆனால் இந்த சவுண்ட் வந்து பக்கத்து ரூம் நம்பர் 111ல் கேட்டுட்டு இருக்கு. என்ன சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ பக்கத்து ரூமில் அழுகிற சவுண்டு இந்த ஃபேமிலி 4 பேருக்குமே கேட்குது. யாராலையும் நிம்மதியாக தூங்கவே முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க அந்த ரிசப்ஷன் பர்சனுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரூம் நம்பர் 111ல் யாரோ அழுவிட்டே இருக்காங்க, எங்களால் தூங்கவே முடியல, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ரிசப்ஷன் பர்சனும், சார் ரூம் நம்பர் 111 சரி ஓகே, நீங்கள் ரூம்லேயே இருங்க, நீங்கள் அந்த ரூமை தெரியாமல் கூட எட்டி பார்க்காதீங்க, நான் வந்து என்னன்னு செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிசப்ஷன் பர்சன் ஃபோனை வைக்கிறாங்க. இப்படி கொஞ்ச நேரம் போது அந்த ரிசப்ஷன் பர்சனும் வர கிடையாது. இந்த ஃபேமிலியில் இருக்கிற அவங்க அம்மா அப்பா 2 பேருமே அந்த ரூமை பார்க்க போகிறாங்க. ஆனால் அந்த ரூம் வெளியவே த ரூம் அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒரு போஸ்டர் ஒட்டி இருந்தது. இருந்தாலும் அழுகுற சவுண்டு கண்டினியூஸாக இவங்க 4 பேருக்குமே கேட்டுகிட்டே இருக்கு. இந்த ஃபேமிலியில் இருக்கிற அப்பா என்ன பண்ணுறாருன்னா, இந்த சவுண்ட் எங்கேருந்தா வருதுன்னு சொல்லி அந்த டோரோட ஓட்டை, நம்ம சாவி ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த கீயோட ஓட்டையில் எட்டி பார்க்குறாரு. அவர் அதை பார்த்த உடனே அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு. ஒரு உடம்பு ஃபுல்லாக ஒரே வேர்வையாக வர ஆரம்பிச்சிருச்சு பயத்தில். அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, ஏங்க என்னாச்சு, என்ன பார்த்தீங்கன்னு சொன்னோன்னே, நீ அந்த ஹோல் உள்ள பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களும் அந்த கீ போடுற ஹோலில் பார்க்கும்போது இவங்களுக்கும் அதுதான் தெரியுது, யாரோ ஒருத்தவங்க அங்கே இருக்கிற ஃபேனில் ஹேங் பண்ணி தொங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உடம்பு வந்து துடிக்குது. இது 2 பேருமே பார்த்து சரி பயத்தில் இருக்கிறாங்க. அவங்க 2 பசங்களும் கேட்குறாங்க, என்னாச்சுமா என்னாச்சுன்னு கேட்கும்போது அவங்க 4 பேருமே அவங்க ரூம்குள்ளே போய் லாக் பண்ணிட்டாங்க. திரும்பி அந்த ரிசப்ஷன் பர்சனுக்கு அவங்க அப்பா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் வந்து ரூமோட சாவி ஹோலில் பார்த்தேன், யாரோ ஒரு பொண்ணு வந்து தூக்கு மாட்டிருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது, நீங்கள் உடனே வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ரிசப்ஷன் பர்சனும் அந்த ரூம் நம்பர் 111க்கு வந்து செக் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஃபேமிலியும் நிற்கிறாங்க, அந்த ரிசப்ஷன் ஆளும் செக் பண்ணுறாங்க. சார் நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே ஒன்றுமே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இந்த ரூம் வந்து 111 அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது, ஒரு 3 மாதமாக இந்த ரூம் வந்து பூட்டியே தான் இருக்குது, நீங்கள் வந்து வேறு எதனா பார்த்துருப்பீங்க, நீங்கள் வந்து உங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்றாங்க. இருந்தாலும் இந்த ஃபேமிலியில் இருக்கிற அம்மா அப்பா வந்து இதே தான் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து ஒரு பொண்ணை பார்த்தோம், அவள் வந்து இந்த ஃபேனில் வந்து நான் வந்து இந்த ஃபேனில் வந்து ஹேங் பண்ணி தொங்கிட்டு இருந்தா, அதுவும் அவள் துடிச்சிட்டு இருக்கா, நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ரிசப்ஷன் பர்சன்னால அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, அதனால அந்த ரூம் நம்பர் 111ல் என்ன நடந்ததுன்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ரூம் நம்பர் 111ல் 5 மாதம் முன்னாடி ஒரு நியூலி கப்பல் வந்தாங்க. அவங்களுக்கு சில சண்டை அந்த ரூமில் நடந்ததுனால அவங்க ஒய்ஃப் அந்த ஃபேனில், அந்த ரூமில் இருக்கிற ஃபேன்லேயே தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சில ரிச்சுவல்ஸ் பண்ணி அந்த ரூமை வந்து புதுசாக மாற்றிட்டோம். நிறைய பேர் அந்த ரூமுக்கு வந்தாங்க. அந்த ரூமில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் ஒரு பொண்ணு தூக்க மாட்டி தொங்குற மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியுதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ரூம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்டர் மெயின்டெனன்ஸ், யாருமே அந்த ரூமில் விட கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இந்த ரூம் வந்து பூட்டியே தான் இருக்குது. இப்போது நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் இதை யார்கிட்டயுமே வெளியே சொல்லாதீங்க, அதுக்கப்புறம் எங்களோட ரூம்ஸ்க்கு யாருமே வர மாட்டாங்க அப்படின்னு அந்த ரிசப்ஷன் பர்சன் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாரு. மட்டும் இல்லாமல் அந்த ரிசப்ஷன் பர்சன் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு வேறு ரூம் தரோம், நீங்கள் வேறு ரூமில் ஸ்டே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு ரூமே தேவை கிடையாது, நாங்கள் வந்து எங்களோட ட்ரிப்பே கேன்சல் பண்ணிடுறோம், நாங்கள் வீட்டுக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அந்த ரூமை விட்டு அந்த ட்ரிப்பெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு வீட்டுக்கே போயிட்டாங்க. இதுதான் அந்த செகண்ட் ஸ்டோரி. 3வது ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இந்த ஸ்டோரியோட நேம்
த டெலிவரி பாய் லாஸ்ட் நைட் ஷிஃப்ட். இந்த கதையில ஒரு பர்சன் டெலிவரி பாயா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நைட் ஷிஃப்ட்ல அவர் வீட்டுக்கு போகும்போது சுத்தி முத்தி இருட்டாதான் இருக்கும். வெறும் அவர் பைக் லைட் மட்டும்தான் அவருக்கு வழி காமிச்சிட்டு இருக்கும். இப்படியே அவர் போகும்போது தூரத்துல அவருக்கு ஒரு ஸ்பார்க்கிளிங் லைட், ஒரு ஒளி தெரியுது. அவரும் அந்த பைக்கை ஃபாஸ்டா ரைட் பண்ணி அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. போனா கீழே ஒரு ரிங், அதுவும் டைமண்ட் ரிங் கிடைக்குது. அவர் அந்த ரிங் ஒரு ஜாக்பாட் நினைச்சு அவர் பாக்கெட்ல போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்ட உடனே அவருக்கு ஒரே அந்த டைமண்ட் ரிங் ஞாபகம் தான். டைமண்ட் ரிங்கை நம்ம வித்துட்டா நம்மளுக்கு எவ்வளவு காசு கிடைக்கும், அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இவ்வளவு காசு கிடைக்குமே அப்படின்னு அந்த சந்தோஷத்திலேயே அவர் தூங்கிட்டாரு. மிட் நைட் ஒரு 2-3 மணிக்கு அவரை யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. அவர் சுத்தி முத்தி பாக்குறாரு, ஆனா யாருமே கிடையாது. பட் இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்க அவர் பேரை விட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அதுவும் ஒரு லேடி வாய்ஸ். அவர் பயத்துல அவர் அம்மா அப்பா ரூமுக்கு போய் தூங்க போயிட்டாரு. த நெக்ஸ்ட் டே அவர் வேக்கப் பண்ணிட்டு அவர் ரூமுக்கு வராரு. ரூமுக்கு அவர் போனை பார்க்கும் போது அவருக்கு ஒரு மெசேஜ். உள்ள போய் தட்டி பாக்குறாரு. அந்த மெசேஜ்ல என்ன போட்டு இருந்ததுன்னா, தேங்க்யூ, நான் என்னோட ரிங்கை எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் நீ என்னோட பொருள் மேல கையை வச்சனா நான் உன்னை சாவடிச்சுவேன். ஐ வில் கில் யூ அப்படின்னு சொல்லி லாஸ்டா அந்த மெசேஜ்ல போட்டு இருந்தது. அவர் உடனே அந்த ரிங்கை எங்க வச்சாரோ அந்த பாக்கெட்ல செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அந்த ரிங் அந்த பாக்கெட்ல காணோம். அதுக்கப்புறத்துல இருந்து அவர் நைட் ஷிஃப்டே போக கிடையாது. அது மட்டும் இல்லாம அவர் யூஸ்வலா போற ரூட்டை மாத்தி வேற புது ரூட்ல போக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான் guys, இதுதான் அந்த 3 ஹாரர் ஸ்டோரிஸ். ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க, பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. That's all guys, see you until the next video. Bye bye.